நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 21 அதிகாரம் 15 அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நன்மையை செய்யாதபடிக்கு எதிர்ப்பு என்பதே. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் இறுதி நாட்களில் எருசலேமுக்கு போய் அங்கிருக்கும் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். ஆலயத்திலே விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அதே சமயத்தில் அங்கே இருக்கிற குருடருக்கும் சப்பானிகளுக்கும் அற்புதம் செய்தார். அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளும் கூட ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று துதிப்பாடல் பாடினார்கள். இதை கண்ட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கோபமடைந்தார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயம் வியாபார ஸ்தலமானது. அதிகமான விலையை வைத்து ஜனங்களை கொள்ளையிடும்போது எந்த கோப வைராக்கியம் இல்லாதவர்களாக பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இருந்தார்கள். ஆனால் இயேசுவோ தேவனுடைய ஆலயம், அது ஜெப வீடு, தேவனை சந்திக்கும் இடம், ஆறுதலின் வீடு என்ற பக்தி வைராக்கியத்தினால்தான் கோபமடைந்தார். இதை பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுடைய சுயநல லாபத்திற்காக, சொந்த லாபத்திற்காக ஆலயத்தை பயன்படுத்தினார்களே தவிர ஜனங்களுடைய நன்மைக்கென்று தேவனுடைய ஆலயத்தை பயன்படுத்தவில்லை. ஆனால் இயேசுவோ ஜனங்களுடைய நன்மைக்காகவே வந்தார். நாமும் கூட ஜனங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறதும் கிருபையை கொடுக்கிற இடமாகவும் ஆலயத்தை மாற்ற முயற்சிக்க வேண்டும். இப்படியாய் நன்மையான காரியங்களை நாம் செய்ய தொடங்கும் போது எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வருவது இயல்பானதுதான். தேவ கிருபையினாலும் பலத்தினாலும் எல்லாவற்றையும், எல்லா எதிர்ப்புகளையும் நாம் மேற்கொண்டு முன்னே நடப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் எங்களை பயன்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.